ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றை போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிக்கிறேன். நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, உங்களுடைய 3வது மாமனார் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு. என்னுடைய 3வது மாமனாரும் மாமியாருமே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. போய் 1 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் ரிட்டர்ன் இங்கே வரல. அவங்களுக்கு 3 குழந்தை. மூத்தது ஒரு பையன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, இப்போ 3வதாக ஒரு பையன். ஃபேமிலியாக தான் போயிருக்கிறாங்க. பாப்பா மட்டும் அவங்களுடைய மாமனார் வீட்டில் அதாவது என்னுடைய 3வது மாமனாருடைய மாமனார் வீட்டில், அதாவது என்னுடைய மாமியாருக்கு அம்மா வீட்டில் இருக்கிற பாப்பா இங்கே தான் இருந்து படிக்கிறா. பாப்பா கொஞ்சம் சின்ன பொண்ணு தான். அவங்க எல்லோரும் இப்போதைக்கு வரமாட்டாங்க. அநேகமாக வர்றதுக்கு எப்படின்னு 1 வருஷங்கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க தமிழ்நாட்டில் சென்னிமலையில் ஈரோடு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. இன்னொரு சிஸ்டர் நீங்கள் செஞ்சுருந்த கருவாடு கூட்டு எப்படி இருந்துச்சு? உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கசப்பாக இருந்தனால அம்மா கிட்ட நான் கேட்டதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதில் கசப்பான உள்ள ஒரு கருவாடுமே சேர்ந்துருக்கு, நீ நெக்ஸ்ட்டு சமைக்கும் போது பிரித்து சமைனாங்க. இன்னைக்கு காலையில் பிரித்தது நம்மளுடைய சின்ன பாப்பா தான். நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், எந்த மாதிரியான கருவாடை பிரித்தேன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் காட்டினது கேரட்டு தான். உண்மைக்குமே ப்ராமிஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது கேரட்டு தான். நானே இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். எனக்கே பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அதை நான் வீடியோவில் எடுத்திருந்தேன். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு ப்ளீஸ் லைக்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்த மாதிரியான வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நெல் கட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. அப்பா கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதை எப்படி பண்ணுறாங்க, இங்கே புயல் எங்கேயோ தமிழ்நாட்டில் புயல் கிளம்புறதுனால இங்கே மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் நெல்லுலாம் அடித்தாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய வீடியோ, எனக்கு கருவாடு தொக்கு பண்ணது, காலையில் தோசை சுட்டது, டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நேற்றுக்கு சாயங்காலம் சொல்ல முடியாது, மதியம் போல் பஜாருக்கு போயிட்டு வந்தேன். அப்போ ஒரு 4-5 ப்ரூ பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் ப்ரூ போட்ட காஃபி எடுத்துருக்கிறேன். இந்த பிஸ்கட் உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் சாப்பிட்ருக்குறேன். நேற்றுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரில் பார்த்தேன். அதனால் இந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். டீயில் முக்கி சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே ரொம்ப பிடிக்கும். வெறும் வாயில் சாப்பிட்றதுக்குலாம் எனக்கு நல்லாயிருக்கும். இந்த முறுக்கு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நம்ம யூடியூப்பில் அடித்து கேட்டேன், இந்த மாதிரி தான் உள்ளேயும் இருக்குமான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமானாங்க. ஆனால் உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் அந்த முறுக்குமே வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போதுமே வீடியோ எடிட் பண்ணுற இடத்துல இப்போ அப்பா நிறைய இடத்த க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்குமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அதனால் மணலுக்கு மேலே, அந்த மண்ணுக்கு மேலே நான் பாய் போட்டு அதில் படுத்திருப்பேன். நேற்றுக்கு குரங்கோட அட்டகாசம் தாங்க முடியல. அதனால் அதையுமே உங்கள்கிட்ட வீடியோவில் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். இங்கே நெல் அடிக்கிறதுக்கு இது டைம் கிடையாது தான். ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளவங்க வீட்டில் மழை எங்கேயோ புயல் இருக்கறனால ஒடிசாக்கு வரலாம்னு இருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக சொல்லலை, வரலான்னு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நெல் எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டு வேஸ்ட் ஆயிரும். அதனால் எவ்வளோ தூரம் கட் பண்ணாங்களோ அதை மட்டும் முன்னாடியே அடித்து மூடையில் ஏற்றிடணும்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான மிஷின் உண்டு. மிஷின் அறுக்கிறதுக்கு, நெல் அறுக்கிறதுக்காக இருக்கட்டும், நெல் இந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மிஷின். அதனால் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ எடுத்தது பாப்பா தான். அது எல்லாமே முடித்ததுக்கப்புறமேட்டு நேற்று நைட்டு பாட்டி நேற்றுக்கு மதியம் சமைக்கலைங்களாம். என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு நைட்டில் சும்மா டீ குடிக்கிறதுக்குன்னு சொல்லி வந்தப்போ மதியம் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்டப்போ பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, நான் எதுவுமே சாப்பிட்லன்னு. அதனால் பாட்டிக்கு சப்பாத்தி சாப்பிட்றியான்னு கேட்டதுக்கு வேண்டானாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு உடனே மாவு அரைச்சி உடனே தோசை சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் பாட்டிக்கிட்ட கேட்டேன், அப்போ மாவு இருக்கும், உனக்கு உடனே வேணால் சுட்டு தட்டான்னு. நான் கூட நல்லா வருமா என்னன்னு சொல்லி சரியாமல் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மைக்குமே நல்லா வந்துச்சு. அதனால் பாட்டிக்கு உருளைக்கிழங்கு குருமா மாதிரி வச்சுருந்தேன். அதனால் பாட்டி சொன்னாங்க, குழம்பு எனக்கு வேண்டாம், பசங்களுக்கு காணாதுன்னாங்க. பரவாயில்ல, இருக்கிறத நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பா 2 பேருக்குமே எண்ணெய் போட்ட சப்பாத்தி இந்த மாதிரி சுட்டு கொடுத்துட்டு நேற்று நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இது இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. சின்ன வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு ஒரு 2, கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய், மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா மல்லி பொடி இருக்குது பார்த்திங்களா, அதையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். துவரம் பருப்பு தான். இன்றைக்கி காலையில் சும்மா தண்ணி போல் கொஞ்சம் பருப்பு மாதிரி வச்சிடலாம், வச்சுட்டு கூட கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா மதியத்துக்குமே சேர்த்துக்கலாம். அப்புறம் மாவு இருக்குது, அதனால் இன்றைக்கி காலையில் தோசை சுடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாம்பார் அந்த மாதிரிலாம் நான் வைக்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பாகவே மல்லிப்பொடி போட்டு, அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காரமாக வத்தப்பொடி, மஞ்சப்பொடி,
உப்பு, புளி இதெல்லாம் கரைச்சி ஊற்றி நான் வந்து ரெடி பண்ணும்போது உண்மைக்குமே எனக்கு சாம்பார் சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். அதனால் இப்போ நான் வச்சுருக்கிறேன். குக்கரில் தான் வைக்க போகிறேன். பருப்பு வெந்ததுக்கு அப்புறமேட்டு தாளிசம் பண்ணிவிட்டு தோசை அன்றைக்கி காலையிலையும் சரி நைட்டுக்கும் சரி சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னா நான் சிலிண்டரில் தான் செய்வேன். இப்போ வந்து முதல்ல காப்பியை போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு காப்பியை போட்டு எடுத்துருக்கிறேன். முறுக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளே பாப்பா நேற்று நைட்டு நொறுக்கிக்கிட்டு இருந்தா உட்காந்துருந்து, அதனால் அப்படி தெரியுது. அப்புறம் கொஞ்சமாக பிஸ்கட் இருந்துச்சு, அதையுமே இப்போ வச்சு நாங்கள் காலையில் டீ குடிக்க போகிறோம். எல்லாருக்குமே குட் மார்னிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கலாம். இன்றைக்கி காலையில் எங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி எங்களுக்கு இன்றைக்கி இப்படி தான் போணுச்சு. பருப்பு எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையுமே மசிச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்ததுக்கப்புறமேட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சுக்கிடட்டும். அதுக்கு பிறகு இப்போ நான் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். வெந்தயமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம் அப்புறம் பூண்டு வந்து நான் எப்போதுமே வேகப்படும் போது போடுவேன். ஆனால் இந்த டைம் மறந்துட்டேன். அதனால் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை 3மே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கரிஞ்ச மாதிரி ஆனதுக்கப்புறமேட்டு புளி கரைச்சி இந்த பக்கத்தில் சேர்த்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையுமே ஊற்றுனதுக்கப்புறமேட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறமேட்டு தாளிசம் பண்ணதை எடுத்து ஊற்றிடுவேன். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் சும்மா பருப்பு மாதிரி தான், ஆனால் சும்மா சாம்பார் மாதிரி அந்த மாதிரி வச்சு இன்றைக்கி காலையில் தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு. நேற்றுக்கு மாவு வந்து அம்மியில் போய் அரைப்பேன் பார்த்தீங்களா, அதனால தான். நிறைய பேர் சொல்கிறீங்க, ஒரு 2-3 சிஸ்டர் சொன்னீங்க, சிஸ்டர் முதல்ல நீங்கள் மிக்ஸி வாங்குங்க அப்படின்னு. இப்போ பருப்பு எல்லாமே நல்லபடியாக கொதிஞ்சிடுச்சு. இடத்துக்குள்ளேயும் மாற்றி வச்சிட்டேன். எனக்கும் வாங்கணும்னு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், நமக்குன்னு சொல்லி கடவுள் என்றைக்கு நமக்கு இந்த பொருள் வாங்கணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்குறாங்களோ அன்றைக்கி தான் அந்த பொருள் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அது நடக்காத காரியம். இப்போ தோசை கல்லுமேவும் நல்லா தோசை கல் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெயுமே கத்திரிக்காயோடைய காம்பை வச்சு தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இங்கே இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரி மாவு அரைப்பாங்கன்னா பச்சரிசி, உளுந்து 2 மட்டும்தான் போட்டு அரைப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. பச்சரிசி, புழுங்கரிசி, உளுந்து 2வது உளுந்தை வந்து தனியாக அரைப்பேன். பச்சரிசியும் புழுங்கரிசியும் தனியாக அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணுவேன். ஆனால் இங்கே உள்ளவங்க பச்சரிசி, உளுந்தையும் 2யும் போட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அதை அரைச்சி இங்கே மிக்ஸ் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா உடனே கூட சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்றது பிடிக்காது. நல்லா இன்றைக்கி பொங்கி இருந்துச்சு மாவு. தோசையுமே சுட்டேன். முருகெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சுட சுட மேடத்துக்கு சுட்டு கொடுக்கும்போது சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது வயிற்றுக்கு நல்லபடி சாப்பிட்டாங்க. அதனால் சாப்பிட்டேன். இப்போ குளிர் டைம் விடியக்காலம் கஞ்சி குடிக்க முடியாது. அதுவும் போகுமே எனக்காக இருக்கட்டும் பாப்பாவுக்காக இருக்கட்டும், நாங்கள் எப்போதுமே இங்கே வந்து கஞ்சிலாம் குடித்ததே கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்காச்சும் ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு 2 மணி போல் குடிப்பேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து என்னைக்காச்சும் அவளுக்குமே தோணுச்சு அப்படின்னா குடிப்பா. இப்போ மேடம் 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். காலையில் நல்லா சுட சுட சாம்பார், அதுக்கப்புறமேட்டு தோசை சுட்டது இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. அவங்களுக்கு சுட்டு கொடுத்து முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு 2 பேரும் விளாட போயிடுவாளுங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரு 2 தோசை ஊற்றி அதுக்கப்புறமேட்டு சாப்பிடுவேன். இந்த தோசை வந்து எனக்கு தான். பாப்பா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு தோசை ஊற்றியாச்சு அப்படின்னா முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிட வேண்டியதான். ஆவி பறக்க சுட்டு கொடுத்தோன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உலைய வச்சுருக்கிறேன். வீடு வாசல் எல்லாமே கூட்டி பறக்கி அள்ளியாச்சு. அம்மா இனிமேல் தான் சமையல் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சீக்கிரமாக வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் சீக்கிரமாக வச்சிட்டேன். காலையில் வச்ச பருப்பு இருக்குது, அதனால் இன்றைக்கி அதுதான். பாப்பா போய் மசாலா அரைச்சிட்டு வந்துட்டா. அவளோட வேலை அவளுக்கு முடிஞ்சிச்சு. சின்ன மடத்தை பார்த்திங்களா, மீன் வந்து கை பார்த்துக்கிட்டு இருக்கா. கருவாடை தலையை எல்லாத்தையுமே அம்மா என்ன சொன்னாங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு எண்ணெயில் பொரிச்சு வை, அந்த கசப்பு தெரியாது. மீனை கொஞ்சம் 2 பிரிச்சுக்கும். நாங்கள் இது கூட ஒரு மீனுமே இருக்குது. அதை நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அந்த மீனையும் இந்த மீனையும் இப்போ தனியாக பாப்பா பிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. அது முன்னாடி இருக்கிற தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணி தான். அதில் கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டு இருந்தா. நான் சத்தம் போட்டதுக்கப்புறமேட்டு அதை பிரித்து அதுக்கப்புறமேட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கிட்டு இருக்கா பாருங்களேன். இன்னையோட இந்த 3 விறகுமே காலி ஆயிடுச்சு. விறகு அன்றைக்கி 100 வாங்கிட்டு எனக்கு பாதி விறகு தான் கொடுத்தாங்க. அப்புறம் மீதி விறகு கேட்டதுக்கு தாரேனாங்க. என்றைக்கு தராங்கன்னு தெரில. அப்போ வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் மாடு கடித்து ஒரு ஓரமாக வச்சுருந்ததுன்னு நான் நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போ பாப்பா வந்து நமக்கு படுக்க நல்லா சூடாக இருக்கணுங்கிறதுக்காண்டி வெயிலில் காய வச்சுருக்குறா. அதனால் அந்த நெல்லில் அப்போ கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அம்மா க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல இந்த மாதிரி எல்லாத்தையுமே உறுத்து போடுவாங்க. இங்கே எப்போதுமே நெல்லோடு சேர்த்து கொண்டுட்டு வர நெல்லை கொஞ்சம் தனியாக வைப்பாங்க. இந்த மாதிரி உள்ளது வந்து நம்ம மிஷினில் வந்து அடிக்க முடியாது. கெட்டி எடுத்து நம்ம காட்டிலேருந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வர முடியாது. அதனால் யாருக்கு வேலை போனாலும் வேலை முடிஞ்சு வரும்போது அதுலேருந்து கொஞ்சம் பீஸை எடுத்து அதை கட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு கொண்டுட்டு வருவாங்க. வீட்டில் உள்ளவங்க நம்மள பெரியவங்க எல்லாருமே இப்போ சும்மா தான் இருப்பாங்க. நம்ம அம்மாவாக இருக்கட்டும், நம்ம ஆச்சி, இந்த மாதிரி உள்ளவங்க சும்மா இருக்கிற டயத்தில் காலையில் கொஞ்சம் நேரம், சாயங்காலம் கொஞ்சம் நேரம் இந்த நெல்லை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க. அதில் எங்கன நெல் விளைஞ்சிருக்கோ அதை மட்டும் இந்த மாதிரி உருவி போடுவாங்க. அப்புறம் கீழே தரையில் வச்சு அடிப்பாங்க.
ஃபஸ்ட்டில் அம்மா வந்து உருகிறத காட்டியிருக்கிறேன். அதுக்கு பிறகு அம்மா எப்படி அடிக்கிறாங்கங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சத்தை எடுப்பாங்க. அதுக்கு உள்ளே அங்கங்கே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கைட்டு உருவினதுக்கு பிறகு 1, 2 அங்கே ஒட்டியிருக்கும். அதை இந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னா கீழே விழும். அந்த மாதிரி உள்ளதையும் அதை கூட சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. நெல் எப்போ வைக்கிறதுக்கு கொண்டுட்டு போகிறாங்களோ அப்போ அந்த நெல் கூட இந்த நெல்லையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் அதை விற்கிறதுக்கு கொடுத்து விடுவாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் நெல்லை வந்து கொஞ்சம் பங்கு போட்டு கொஞ்சம் பிரித்து அந்த மாதிரி தான் விற்கிறதுக்கு வந்து கடைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போவாங்க. அதனால் அதை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி ஒருத்தங்க மிஷினில் அடித்ததையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கையிலே அடிக்கிறதும் இருக்கும். நமக்கு வந்து மிஷின் வந்து லாஸ்ட்டில் தான் வரும். ஸ்டார்டிங்கில் அப்போ அடிக்கிறதுக்கு ஒன்று கொண்டுட்டு வருவாங்க. அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாப்பா எடுத்திருந்த கருவாடை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இது எல்லாத்தையுமே பொரித்து எடுத்து வச்சதுக்கு பிறகு இந்த சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுகிட்டு அதுக்கு பிறகு தான் குழம்பு வைக்கணும். காலையில் வச்ச பருப்பு கொஞ்சம் இருக்குது, சாதத்தையுமே வடிச்சிட்டேன், எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ கருவாடை வந்து பொரிச்சதுக்கு அப்புறமேட்டி அதை எடுத்துட்டு குழம்பு வைக்கும்போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி காட்டுறேன். இப்போ கருவாடை எல்லாத்தையுமே எடுத்துட்டு சட்டியுமே கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு பழம் தக்காளி பழம், கடுகு, ஜீரகம், பூண்டு இது 3ஐயும் மட்டும் பாப்பா அரைச்சிட்டு வந்த மசாலா. அதுக்கப்புறமேட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் வத்தப்பொடி, லைட்டாக உப்பு சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே போட்டு எல்லாமே நல்லா வதங்கி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமேட்டு இங்கே ஒடிசாவில் இந்த மாதிரி தொக்கு வச்சு மசாலா வந்து இவ்வளோ தான் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி தொக்கு வச்சு அது கூட புளி தண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கருவாடு தொக்கு வைக்கும்போது உண்மைக்குமே அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி நான் குழம்பு எடுத்துருக்கிறேன். கருவாடு எல்லாமே எடுத்ததுக்கு பிறகு மசாலா எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு வேணுங்கிற அளவுக்கு மட்டுமே நான் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கொதிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மீதி இருக்கிற கருவாடையுமே நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இப்போ தண்ணி தேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் கொதியட்டும். இது கூட நம்ம கருவாடையுமே சேர்த்துக்கலாம். விறகு இல்லைனாலே கஷ்டமாக இருக்குது. அந்த நம்ம மாட்டு எருது கூட இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கேட்டிருக்கிற ஒருத்தங்கிட்ட அவங்க இன்றைக்கி தராங்களா இல்லை நாளைக்கு தராங்களான்னு தெரில. ஏன்னா இப்போ வயக்காட்டில் அறுவடை நடக்கிறதுனால யாருக்கிட்டையுமே விறகு கேட்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாட்டியும் நானும் உட்காந்து அதுக்கப்புறமேட்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கருவாடையுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டேன். கொதிஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு இனிமேல் இறக்கி வச்சுருவேன். பாட்டிக்கு பாப்பா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்த கருவாடை நான் தான் பங்கு போட்டு கொடுத்தேன். அதனால் பாட்டி இன்னைக்கு காலையில் என்கிட்ட உட்காந்துருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பாட்டிக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதேவும் தெருவுக்குள்ள ஒருத்தங்க கருவாடு விற்க வந்தாங்க. பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி உப்பு கருவாடுலாம் ரொம்ப பிடிக்கும். உள்ளே வச்சு தெரிகிற கருவாடு வந்து உப்பு கருவாடு. அந்த ஒயிட் கலரில் தெரிகிற கருவாடு பேர் என்ன பேருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த இதுக்குள்ளே வச்சுருக்கிறது எல்லாமே உப்பு கருவாடு தான். ஆனால் டேஸ்ட்டு உண்மைக்குமே இந்த கருவாடோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த வெள்ளை கலரில் தோல் தெரிகிறத நான் வந்து ஒரு 2 டைமோ என்னமோ சாப்பிட்ருக்குறேன். ஆனால் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஆனால் உள்ளே ஒரு குட்டி மீன் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, உப்பு மீன். அந்த மீன் வந்து சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமேட்டு பாப்பா பால் வாங்கிட்டு வந்தா. பாலை சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு இப்போ பாலை மூடி வச்சிட்டேன். எனக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் டீ குடிக்கிறதுக்காக வேண்டி டீ காஃபி எடுத்து வச்சுருக்கிறேன். கிளாஸில் உள்ளது எனக்கு, கிண்ணத்தில் உள்ளது அம்மாவுக்கு. இப்போ பாப்பா எடுத்துக்கொண்டே அவளை நான் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். பாப்பா எடுத்துக்கொண்டே கொடுப்பா. பாப்பா எடுத்துக்கொண்டே கொடுக்கட்டும். வீடை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டேன். வெளியில் எல்லாமே அம்மா இனிமேல் தான் சமையல் முடிப்பாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அதனால் இனிமேல் தான் இந்த இடத்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். பாத்திரமும் விளக்கி வச்சிட்டேன். அம்மா சமைச்சதுக்கப்புறமேட்டு எல்லா இடத்தையுமே மொத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அம்மா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. காலையில் எடுத்திருந்த நெல் சொலவில் எடுத்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். இப்போ உலைய வச்சுருக்குறாங்க. அம்மா எவ்வளோ துணி காய போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சூடாக இருக்கும். நைட்டுக்கு படுக்கிறதுக்கு உண்மைக்குமே நல்லாயிருக்கும். அதனால் அம்மா அந்த மாதிரி போட்டிருக்குறாங்க. நான் குளிக்கிற இடத்த நல்லா நீட்டாக வச்சுக்கணும்னு சொன்ன ஒரு 2 பேருக்காக வேண்டி இதை காட்டுறேன். இன்றைக்கி காலையில் எல்லா வட்டைகளில் உள்ள தண்ணியுமே எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நல்ல மண் இந்த மாதிரிலாம் போட்டு கழுவிட்டு ஒரு பக்கமாக வட்டகை எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு பக்கத்தில் துணி அலசுறதுக்கு அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அம்மா சாரி அப்படின்னாங்க. இன்னும் இவ்வளோ துணி கிடக்குறதுக்கு அலசுறதுக்கு. ஒன்று இன்றைக்கி அலசணும், இல்லைன்னா நாளைக்கு தான் அலசணும்னு நினச்சிருக்கிறேன். எப்படின்னு தெரியலை. நிறைய பேர் பூ பூத்துருச்சான்னு சொல்லி கேட்டீங்க. செடியோட நிலமை வந்து இப்படி தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எந்த மாதிரி செடியை பராமரித்தோம் அப்படின்னா பூ பூக்குங்கிறத ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் செடி இது வரைக்கும் வச்சதே கிடையாது.
இந்த மாதிரி தான் விரித்து படுப்பேன். நான் எடிட் பண்ணுற இடம் இதான். இனிமேல் தான் எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.